எரிக் எனப்படும் ஒரு நபர் 2005 மார்ச் மாதத்தின் கடைசி நாட்களிலே ஒரு அற்புதமான ஒரு சரித்திரத்தை படைத்தார். அது என்னவென்றால், அந்த நபர் எவரெஸ்ட் சிகரத்தை ஏற முற்பட்டார். அதே போல் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அவர் எட்ட முடிந்தது. இந்த பிரபஞ்சத்திலே மிக உயரமான பெரிய பர்வதம் அந்த எவரெஸ்ட் என்கிற அந்த பர்வதம் தான். அதை அவர் ஏறி முடித்தார். இப்போ நீங்க கேட்கலாம், எங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினவங்க இந்த உலகத்தில் அநேகம் பேர் இருக்கிறாங்கல்ல? எஸ், நான் அவர்கள் எல்லோரையும் காட்டிலும் இவர் படைத்த அந்த சரித்திரம் தான் என்னன்னு கொஞ்சம் கவனிங்க, சொல்றேன். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏற வேண்டும் என்று சொல்லி 100 பேர் முயற்சித்தால் அதில் 90 பேர் கீழே பாதியில் நின்றுவாங்க. நல்லா கவனிங்க, வெறும் 10% பேர் தான் இதுல ஏறி அங்க வெற்றியை காண முடியும். அது மாத்திரம் இல்லைங்க, அநேகம் 1000 பேர் இந்த எவரெஸ்ட் மலையை ஏறும் அந்த முயற்சியில மரித்து போயிருக்கிறார்கள். இந்த பனிக்குள்ள புதைந்து விட்டார்கள். நான் 2 மாத்திரம் வெற்றியை சாதித்தார்கள். ஏன் இந்த நபரை மாத்திரம், அதாவது அந்த நபர் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறும்போது மிகவும் ஆச்சரியப்பட்டது என்றால், தன்னுடைய 13வது வயதிலே எரிக் அப்படிங்கிற அந்த சிறுவன் தன் பார்வையை இழந்து விட்டான். அந்த ஆள் ஒரு குருடன், கண் பார்வையற்றவர். இப்படி கண் பார்வையற்ற ஒருவர் எப்படி எவரெஸ்ட் மலையை ஏற முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. கண் பார்வையெல்லாம் ஒழுங்கா இருந்தவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏற முடியாதவங்க 90% இருக்காங்க. 90% பேர் கண் பார்வை சரியா இருந்துமே இந்த எவரெஸ்ட் மலை ஏற முடியல, திரும்ப வந்துட்டாங்க. அதிலும் பாதி பேர் மரித்து விட்டார்கள். இவருக்கு மாத்திரம் எப்படிங்க சாத்தியமாச்சு? இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. அவர் ஒரு குழுவாக சேர்ந்து ஏற முற்பட்டார். அந்த குழுவிலே ஒருவரை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவருக்கு பின்னால் ஒரு மணியை கட்டிவிட்டார். அவர் முன்னேறும்போது எந்த டைரக்ஷன்ல அவர் போகிறாரோ அந்த மணி ஓசை அந்த பக்கம் கேட்கும். அப்படியே அந்த மணி ஓசையை மிக ஜாக்கிரதையா கவனிப்பார். அந்த சத்தம் நின்று போயிருச்சு அப்படின்னா இவரும் அப்படியே அங்கேயே நின்றுவார். அந்த சத்தம் லெஃப்ட்ல இருந்து கேட்குதுன்னா இவர் அப்படியே லெஃப்ட்டுக்கே போயிடுவார். ஒருவேளை ரைட்டுக்கு அப்படியே போயிருச்சுன்னா ரைட்ல இருந்து சத்தம் கேட்காதுங்க. நீங்க எதுவும் தவறா புரிஞ்சுக்காதீங்க. அந்த மணி அந்த முன்னாடி போற நபர் கட்டிருக்கிறது என்பதனால அவர் லெஃப்ட்ல போனாலும் லெஃப்ட்ல போவாரு. அப்படி போகும்போது அந்த மணி ஓசை அங்க இருந்து தான் கேட்கும். அப்படி ஜாக்கிரதை கேட்டுக்கிட்டே நடப்பாரு. அவரோட சத்தம் கேட்கலன்னா அப்படியே அங்கேயே நின்றுவார். இந்த மணியினுடைய அந்த சத்தத்தை கேட்பதினாலே இந்த உலகத்திலேயே ஒரு சரித்திரத்தை அவர் படைத்தார். ஒரு பார்வையற்றவர் அந்த மணியின் சத்தத்தை கேட்பதினாலே, அதாவது இந்த உலகத்தின் சரித்திரத்திலே இடம் பிடித்து விட்டார் என்றால் கவனிங்க, ஒரு பார்வையற்றவர். அப்போ இந்த பிரபஞ்சத்தையே தன் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவனுடைய சத்தத்தை நாம கேட்டு ஒருவேளை நாம நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சரித்திரத்தில் இடம் பிடிப்போம். கவனிங்க, அவர் கண் பார்வையற்ற ஒருவர். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுவது என்பது அசாத்தியம். ஆனால் அவர் தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான வழி என்னவென்றால், எதிரில் தனக்கு முன்பாக நடக்கிறவரோடு நட்பு பாராட்டுவது, தனக்கு முன்பாக நடக்கிற அந்த நண்பரோடு நட்பு பாராட்டுவது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில உன்னத ஸ்தானத்தை நீ எட்ட வேண்டும் என்றால், ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு நீ போக வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே நீ ஒருவரோட நட்பு பாராட்ட வேண்டும். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோட நீ நட்பு பாராட்டி அவருக்கும் உனக்கும் மத்தியில் எந்த கேப்பும் வராம, எந்த பிரச்சனையும் வராம நீ காத்துக்கொண்டனா, அவர் உன்னோடு பேசும்போது நீ ஜாக்கிரதையாக கேட்பாய் என்றால் ஒரு அற்புதம் நடக்கும், ஆச்சரிய காரியங்கள் நடக்கும். அந்த மணியின் ஓசை ஒரு மனிதரின் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்றால், சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைக்கும் என்றால், அப்போ தேவனுடைய சத்தம் எவ்வளவு பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் அது செய்யும். ஒரு விசை சிந்தித்து பார். அந்த மணியின் ஓசை அந்த ஆளை அன்று பெரிய ஆளாக்கியது. என் இயேசுவினுடைய குரலின் சத்தம் உன்னை பெரிய ஆளாக அது மாற்ற முடியும். நீ அவருக்கு செவி சாய்ப்பாய் என்றால். நல்லா கவனிங்க, அன்று நாகமானின் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எல்லாமே முடிவுக்கு வரப்போது. ஒரு அனாதையாக, ஒரு அனாதையை போல் அவன் வனாந்தரத்திலே சாகப் போகிறான். பிழைக்க வேண்டும், ஜனங்களுக்கு மத்தியில் பிழைக்க வேண்டும். இது நடக்கணும்னா ஒரு அற்புதம் அங்க நடந்தே ஆகணும். இன்று உன் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், ஆனந்தமா சந்தோஷமா நீ வாழ வேண்டும் என்றால், அநேகருக்கு ஆதரவாக சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்றால், கவனி, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். எப்பொழுது செய்வார் தெரியுமா? யாருக்கு செய்வார் தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களின் வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்வார். ஐயா, போறேன்னு சொல்றீங்க, போக முடிவெடுத்துட்டீங்க, போய் என்ன பண்ண போறீங்க? குஷ்டரோகின்னு அழுகிறீங்களே, குஷ்டரோகின்னு கவலைப்படுறீங்களே, ஒரே ஒரு முறை அவர் வார்த்தையை கேளுங்க. சொல்லுங்க என்ன, ஒரே ஒரு முறை
அவருடைய வார்த்தைய கேளுங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானா இங்க எல்லாமே? ஐயா, ஒரே ஒரு முறை அவருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் வார்த்தை கீழ்ப்படிங்க. பாருங்க என்ன நடக்கும்னு. சரியா? நீ சொல்ற மாதிரியே அதே மாதிரி நான் கேட்கிறேன். கேட்டானுங்க. 7 தடவை முங்கி எந்திரித்தானுங்க. 7வது முறை அவன் அந்த யோர்தான் நதியிலிருந்து அவன் வெளியே வந்தபோது பச்சை குழந்தையின் சரீரத்தைப் போல அவனுடைய சரீரம் மாறிவிட்டது. அற்புதம் நடந்து விட்டது. நீங்க சொன்ன மாதிரி ஆயிருச்சியா? என்ன ஆச்சியா? என் உடம்பு மொத்ததுமே இன்னைக்கு பிறந்த குழந்தையின் சரீரத்தை போல் மாறிவிட்டதுடா. நான் தான் சொன்னேன் ஐயா, அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தால் அற்புதம் நடந்தே தீரும். யாருடைய வார்த்தையை கேட்டாங்க? சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதுனாலே, இந்த வார்த்தைக்கு செவி சாய்த்ததுனாலே அற்புதம் நடந்ததுங்க. அம்மா, ஐயா, உன் வாழ்க்கையிலே நீ எண்ணுகிற வெற்றியை சாதிக்க வேண்டுமென்றால், யோகிக்க முடியாத ஒரு வெற்றி அடைய வேண்டுமென்றால், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அவர் வார்த்தையை கேள். தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய். எதை பண்ண சொல்றாரோ அதை பண்ணு. எது வேண்டான்னு சொல்றாரோ தூக்கி ஒதுக்கி விடு. இது உனக்கு ஏற்றுதல்ல அப்படின்னு சொன்னா தூக்கி வச்சு. இதுதான் நீ செய்ய வேண்டியது அப்படின்னா செய்யத. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில நீ யூகிக்காத ஆச்சரிய காரியங்களை நடத்த போகின்றார். இன்றொரு தீர்மானம் எடுப்பீங்களா? தேவனே, உம்முடைய வார்த்தையை நான் கேப்பேப்பா. ஜெபிக்கலாம் வாங்க. அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். உமக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த தவறு எல்லாவற்றிற்கும், நாங்கள் செய்த தவறுகளுக்கும், உம்முடைய வார்த்தையை கேட்காம உம்மை காயப்படுத்தி இருக்கிறோம். செய்யக்கூடாத காரியங்களை செய்திருக்கிறோம். அப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உச்சந்தலை தொடங்கி அடி பாதம் வரைக்கும் எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா, பாதுகாத்து நடத்துங்க. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனதை எங்களுக்கு தந்தருளுங்க. உம்முடைய வார்த்தையை கேட்டாலே போதும் அப்பா, எங்களால் நிம்மதியா வாழ முடியும் ஆண்டவர். உன்னத ஸ்தானத்தை எட்ட முடியும் அப்பா. அசாத்தியங்களை சாத்தியமாக்க முடியும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்த்து அதை கேட்டுமல் கீழ்ப்படுகிற மனதை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.